வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மொபைலில் ஏரோப்ளேன் மோடு இருக்கும். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஏரோப்ளேன் மோடை யூஸ் பண்ணி தான் யாருக்கும் தெரியாத இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கை நம்ம பண்ணிக்க போகிறோம். அப்படி என்ன ட்ரிக் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏரோப்ளேன் மோடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் எதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா நமக்கு சிக்னல் நம்மளுடைய மொபைலில் கிடைக்கலன்னா நம்ம அந்த ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிப்போம். அப்போ ஒழுங்காக கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அப்படி இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் நடந்திருக்கும், வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ ஏதோ நம்மளுடைய மொபைலில் தான் சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளேன் மோடை போட்டு ஆன் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த ஏரோப்ளேன் மோடை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் இது வரைக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் இன்னொரு மெத்தடுக்காக நம்ம ஏரோப்ளேன் மோடை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அது எதுக்குன்னா, ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வைஃபையை கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஒரு காலம் ஏரோப்ளேன் மோடு ஆன் பண்ண வராது. ஸோ நம்ம ஏரோப்ளேன் மோடு ஆன் பண்ணிவிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெட்டு மட்டும் யூஸ் பண்ணி இருந்திருப்போம். ஸோ எந்த ஒரு காலம் வராமல் நம்ம இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லோரும் யூஸ் பண்ணி இருந்திருப்போம். ஸோ இதுக்காக மட்டும் தான் எல்லாருமே ஏரோப்ளேன் மோடு இந்த 2 மெத்தடுக்காக இது வரைக்கும் யூஸ் பண்ணி இருந்தோம். ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏரோப்ளேன் மோடில் யாருக்கும் தெரியாத இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை இல்லைனா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணால் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய நெட்டு வேலை செய்யாது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு கூட நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேன் மோடை நம்மளுடைய மொபைலில் ஆன் பண்ணிட்டா நம்மளுடைய மொபைலுக்கு எந்த ஒரு காலம் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் இன்டர்நெட்டை கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. யாரான கால் பண்ணி கடுப்பேற்றுறாங்கன்னா ஏரோப்ளேன் மோடில் போட்டு நம்ம தூங்கிடுவோம். நமக்கு எந்த ஒரு காலும் தேவையில்லை, எந்த ஒரு இன்டர்நெட்டும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, நமக்கு எந்த ஒரு மெசேஜும் பண்ண தேவையில்லை யாரும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நமக்கு எந்த ஒரு கால் மட்டும் வராமல் ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு நம்ம இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் ஏரோப்ளேன் மோடில் நான் போட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு ஒர்க் ஆகும், ஒரு மொபைலுக்கு ஒர்க் ஆகாது. நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ உங்களுடைய மொபைலுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏரோப்ளேன் மோடில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏரோப்ளேன் மோடில் மட்டும் தான் போட்டு இருக்கேன். என்னுடைய மொபைலில் நெட்டோ வைஃபையோ நான் ஆன் பண்ணல. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத அப்படியே அந்த டயல் பேடில் டைப் பண்ணுங்கள். ******* 4636 #*#*. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. இது ஒரு மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும், ஓப்பன் ஆகிடும், ஒரு மொபைலுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1னா சிம் 1, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2னா சிம் 2. நீங்கள் எந்த சிம்மில் நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் சிம் 2ல் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன், அதனால் சிம் 2வை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அந்த மாதிரி தான் வரும். இதில் மொபைல் ரேடியோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஒரு டைம் கிளிக் பண்ணி ஆன் பண்ணால் அது மறுபடியும் ஆஃப் ஆகிடும். ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரிக் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய மொபைலில் அந்த ஏரோப்ளேன் மோடு மட்டும் தான் ஆன் இருக்குது. மித்தபடி என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவோ நான் வைஃபையோ ஆன் பண்ணல. இப்போ என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப்பை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் ஒர்க் ஆகுது. ஸோ ஒர்க் ஆகிறது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோனாலையும் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் நெட்டும் வைஃபையும் ஆன் இல்லை, ஏரோப்ளேன் மோடில் தான் இருக்குது. ஏரோப்ளேன் மோடில் என்னால் இன்டர்நெட்டை இப்படி யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களாலையும் இந்த மாதிரி ஏரோப்ளேன் மோடில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு காலம் வராது, உங்களால் எந்த ஒரு காலும் பண்ணிக்க முடியாது. ஏரோப்ளேன் மோடில் உங்களால் யூடியூப் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இல்லை. உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனாலையும் உங்களால் ஏரோப்ளேன் மோடில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கன்ஃபார்மாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பா. இதே மாதிரி நான் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பாய்.